எப்படிமா ரோட்ல ஓட்டுவீங்க? ஜஸ்ட் மிஸ். மயில் வாகனத்தை எடுத்து புறப்புற நேரம் வந்துருச்சுங்க. 1 வீக்கா நம்ம தேனியில தாங்க இருந்தோம். வானத்துல பறக்கிறதுக்காக என் மனசுலாம் ஒரே சோகம். ஊர்ல இருந்து கிளம்பும் போது என்ன சந்தோஷமாவா இருக்கும்? அட ஆமாங்க, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கோயம்புத்தூருக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு. இப்பெல்லாம் நிறைய அங்காளி பங்காளிகளாம் ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுறது இல்ல. தயவு செய்து தலைக்கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள். இல்லை என்றால் பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும் சொல்லிவிட்டு. இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது பைக்கை நுப்பாட்டாம இருந்தா நல்லா இருக்குமா சொல்லுங்க? இந்த மாதிரி பிளேஸை பார்த்துட்டாலே என்ன அறியாமலே நான் ஓடிடுவேன். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே இந்த காற்றெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு மறுபடியும் நான் கிளம்பிட்டேன். என்னடா நல்லா போகுதுன்னு பார்க்கும்போது தான் நம்ம அண்ணன் குறுக்க வந்தார். இந்த மாதிரி ஹைவே ரோட்டில் தான் திடீர்னு இந்த மாதிரி குறுக்க வராங்க. எப்படி வந்தாலும் நம்மளும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். சரிடா அடிச்சு ஓட்டுடா அப்படின்னு நம்ம மயில் வாகனத்தை மறுபடியும் கோயம்புத்தூருக்கு இன்னும் 86 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம மயில் வாகனத்தை எங்குமே நான் ஸ்டாப்பா நுப்பாட்டாம வந்தாச்சுங்க. வயிற்றுக்குள்ள ஒரே போராட்டம். என்ன போராட்டம்னு பார்த்தா பசி போராட்டங்க. இடையில பைக்கை எங்கேயும் நம்ம பாட்டல ஒரே தான் வந்துட்டோம். அதனாலயே என்னமோ பசி ரொம்ப வந்துருச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அந்த போராட்டத்தை நுப்பாட்டியாச்சு. அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரத்துல நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதாங்க. இன்னும் நான் எடிட் பண்ணிட்டு அப்படியே தூங்க போறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.